மீன ராசி என்பர்களுக்கு ஜென்ம சனியின் ஒரு உச்சகட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த 2026ல இருக்கும். ஏன்னா சனி பகவான் இயல்பு நிலையில தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கிறாரு. ஜூலை மாசத்துலதான் அவர் வக்ரம் அடைகிறாரு. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜென்ம சனி தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த தீவிரம் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு இடத்துல தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் உங்களை அறியாமலேயே காத்துட்டு இருக்கும். அதுல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவீங்க. அதுல எல்லாமே நல்லபடியா இருக்கும். ஆனால் அதுல இருக்கக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு 2027க்கு அப்புறம் தான், இந்த ஜென்ம சனி உங்களை விட்டு விலகி போனதுக்கு அப்புறம் தான் அதற்குண்டான ஒரு பாதிப்புகள் அப்படின்றது இந்த மீன ராசி என்பர்களுக்கு தெரிய வரும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 5ஆம் இடத்துல உச்ச சூழ்நிலையில தான் இந்த 2026ல இருக்கிறார். கடகராசியில இருக்கிறதுனால எல்லாமே ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கும். ஆனாலும் அந்த ஜென்ம சனி அப்படின்றது மறைமுகமாக இந்த ராசி என்பர்களுக்கு பாதிப்பை கொடுத்துட்டு இருக்கும். அதுல மிகப்பெரிய அளவுக்கு நீங்க ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இந்த மீன ராசி என்பர்கள். எல்லாமே செய்யலாம். தொழில் ரீதியாக முயற்சிகள், அடுத்து தொழில் ரீதியான சில வளர்ச்சிகளை தாராளமா பண்ணலாம். அகலக்கால் வைக்காம உங்களுடைய லிமிட்டுக்கு சில விஷயங்களை செய்யுங்க. உங்களுடைய வருமானத்திற்கோ உங்களுடைய லாபத்திற்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்களை செய்யும் போது அது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும். குடும்பம் சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். குடும்பத்தோடு சில விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும், குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றங்களை பொருளாதார ரீதியாகவும் ஒரு பிசிக்கலாகவும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு நபர்களாக தான் மாற போறாங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்திருப்பாங்க. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வரக்கூடிய ஒரு தருணம். இந்த மீன ராசி என்பர்களின் குழந்தைகள் பாத்தீங்கன்னா இந்த வருடம் மிக அபரிமிதமான ஒரு வளர்ச்சி. அவங்க கல்லூரி வாழ்க்கையில எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு அந்தஸ்தை பெற்று இன்னாருடைய குழந்தை அப்படின்ற சொல்றத விட இந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தரம் அப்படின்றது அங்கீகாரம் சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குழந்தைகள்னால ஒரு உச்சபட்ச ஒரு வளர்ச்சியை அடையிறதுக்கு உண்டான ஒரு தருணம். குழந்தை பிறந்தது அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அபாரமான வளர்ச்சி, ஒரு வேலையில ஒரு அந்தஸ்து, அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட உயர்வுகள், வருமானத்துல உயர்வு, இது எல்லாத்தையுமே அந்த குழந்தைகள் மூலமாக நீங்க பெறுவதற்கு உண்டான ஒரு தருணம். அதனால திருமணம் ஆன உடனே குழந்தை பேரு அமைந்தது அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபமான வருடமாக இருக்கும். அதுல இந்த ஜென்ம சனி எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காது. அந்த குழந்தை பேரு அமைப்பும் அந்த பாக்கியமும் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். தெய்வ அனுகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மீன ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். சில பேர் நினைப்பாங்க என்னதான் நமக்கு நல்ல நேரம் இருந்தாலும் அது கிடைக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் இருக்கணும், ஒரு பிராப்தம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும். அது கண்டிப்பாக இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் பல மடங்கு உயர்வதற்குண்டான ஒரு நேரம். ஒரு 3 தொழில்ல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா மீனராசி என்பவர்கள் ஒரு தொழிலை மட்டும் நம்பி இருக்கக்கூடியவர்கள் அல்ல. ஒரு பலவிதமான ஒரு தொழிலை அதிகரிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அதனால அந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கடந்த ஒரு வருடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு தொழிலில் இருந்து பெரிய அளவுக்கு முன்னேற்றங்களும் இருக்காது, வருமானங்களும் இருக்காது. ஆனாலும் அந்த தொழில்ல நல்ல ஏற்றி நடத்தணும் அப்படின்ற சில விடாத முயற்சிகள் செய்தீங்க. அதற்குண்டான ஒரு பலனாக தான் இந்த 2026ல
தொழில் ரீதியான அபரிமிதமான ஒரு வளர்ச்சியையும் லாபத்தையும் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்துல வருடத்தின் இறுதியில அந்த டிசம்பர் மாசம் தான் வரார். அதனால வருடத்தின் இறுதியில வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அலுவலக மாற்றமோ இல்ல வேலை ரீதியான ஒரு மாற்றமோ ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வேலையில நீங்க நல்ல ஒரு அந்தஸ்துல இருந்தாலும் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த டயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானும் அதிசாரம் பெற்று உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகுறதுனால அந்த வேலை மாற்றத்திலையும் நல்ல ஒரு உயர் பதவி அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய இந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல ஜென்ம சனியை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டு சில விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவமாக இந்த மீனராசி என்பர்கள் அதுல கருத்துல வச்சுக்கணும். இல்லாட்டி அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு உறவுகள் சார்ந்த ஒரு நல்ல ஒரு மாற்றங்களும், அடுத்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றங்கள், வெளிநாட்டுல வேலையே இல்ல விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த வருடம் அதற்குண்டான ஒரு சுமூகமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டான ஒரு விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், அங்க வழக்குகள்ல இருக்கிறீங்க, வெளிநாட்டுல ஏதோ ஒரு வழக்குகள்ல இருக்கிறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கு உண்டான ஒரு தருணம். விவாகரத்து ஆனவர்களுக்கு மீனராசி என்பர்களுக்கு கடந்த வருடம் விவாகரத்து ஆனவர்களுக்கு இந்த வருடம் மறு திருமணம் நடைபெறுவதற்கும் அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வருவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக வரன் வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு இல்லை. அதனால ஒரு மன விரக்தியான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு வரன் வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த மீன ராசி என்பர்கள் தங்களுடைய தொழில்ல எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகளை அடையிறதுக்கும், ரீட்டைல் தொழில்ல இருக்கக்கூடியவர்கள் அதாவது பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள், ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு அதுல வரக்கூடிய லாபத்தின் அளவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இயற்கை சார்ந்த பொருட்களை விற்பனை செய்யறதை விட இந்த வருடம் மீனராசி என்பர்கள் செயற்கையான பொருட்கள் அதாவது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அடுத்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் சார்ந்த தொழில்கள், இது எல்லாத்தையும் நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு பாதையாக தான் இந்த 2026 இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மீனராசி என்பர்கள் மாணவ பருவங்கள் உங்களுடைய இலக்கு அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு ஒரு உச்சகட்ட ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இவர்கள் இன்னாருடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்றதை விட இந்த குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மாணவர்களினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய மீனராசி என்பர்கள் இந்த 2026ல அந்த அரசாங்க உத்தியோகத்திற்காக நிறைய முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு தருணம். அரசாங்க உத்தியோகத்துல என்ன விதமான ஒரு வாய்ப்புகள் இருக்கோ அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரிசர்ச் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், அது சம்பந்தப்பட்ட ஒரு படிப்புகளை, துறையை சார்ந்த படிப்புகளை நீங்க எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.